வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய வாழ்க்கை பயணம் சீரீஸ் நம்பர் 2. இன்னைக்கு ஒரு இனிய நன்னாள் தான் நண்பர்களே. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ எங்க வீட்டு வாசல்ல ஒரே சவுண்டு. அதாவது எங்க ஏரியால இருந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அதை தூக்கு, இதை இறக்கு, அதை கட்டு, இதை இறுக்கி புடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டா இருந்துச்சு. அப்புறம் என்னடா கதை அப்படின்னு போய் கேட்டேன். பனங்கா வெட்ட போறோம் ப்ரோ, வரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், மீட்டப்பா பனங்காவா அப்படின்னு. பனங்கா தான் பெருசா தெரிஞ்சுது. பனங்கா வெட்ட கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இந்த இருக்காரு பாருங்க, இந்த குட்டி குஞ்சாம் பேர் தான் மண்டை. ஆளை பார்த்து எடை போட்டுறாதீங்க நண்பர்களே. ஆளு கொஞ்சம் வெயிட்டான ஆளு. கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி நிற்பாரு, மேல இருந்து கீழே குதிப்பாரு. ஆளு கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி நண்பர்களே. ரொம்ப கோவம் ஆயிட்டாருன்னா மண்டையிலேயே அடிச்சுப்பாராம். அதனாலதான் இவருக்கு மண்டைன்னு பேர் வச்சிட்டாங்க. பனங்கா வெட்ட கிளம்பியாச்சு. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்து கிளம்பணும். காடு மலை எல்லாத்தையும் கடந்து போனோம். பனைமரம் நிறைய இருந்துச்சு, ஆனா அது எதுலையுமே பனங்காய் இல்லை. இது பனங்கா சீசன் தானே அப்படின்னு அவனோட கேட்டேன். ஆமா ப்ரோ, இது பனங்கா சீசன் தான். ஆனா இப்போதான் எல்லாமே சின்ன சின்னதா காய் வச்சிருக்கு. இனிமே தான் அது காய்க்கே ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இருந்தாலும் நாங்க 2-3 மரத்துல பார்த்துருந்தோம். காய் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அந்த மரத்தை நோக்கி தான் இப்ப நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு நடந்து வா ப்ரோ, அடிக்கிற வெயிலுக்கு மண்டை சூடாகுது, சும்மா கேள்வி மேல கேள்வி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மூடிக்கிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போனேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு பிறகு ஃபைனலா அந்த இடத்த போய் அடைஞ்சோம். அதுல அவங்க சொன்ன மாதிரியே உண்மையிலே பனங்காவும் இருந்துச்சு. அப்புறம் அந்த பனங்காவை பறிக்கிறதுக்கு அலக்கு கத்தி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம மண்டை தான் டென்ஷன் பார்ட்டின்னு சொன்னல, இவங்க கட்டுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ண முடியாதியா, ஏதாச்சும் பனங்கா கீழே கிடக்கா நான் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு பனங்காவையும் கண்டுபிடிச்சாரு. அதை நின்றுட்டு இருந்தாரு. திடீர்னு பல்லாலே உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உரிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. கடிச்ச கடியை பார்த்தீங்களே, நம்ம மண்டைக்கு அவ்வளோ வெறி. அப்புறம் அலக்கும் ரெடி ஆயிடுச்சு. மேலே போட்டு பனங்காவை பறிக்க ஸ்டார்ட் பண்ணோம். பனங்கா பறிஞ்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மண்டையை காணும். எங்கடான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆளு பார்த்தா தண்ணிக்குள்ள இறங்கி நிற்கிறாரு. என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தாக்கா, பறிச்ச பனங்கால ஒரு பனங்கா மட்டும் உருண்டு அந்த தண்ணிக்குள்ள போயிடுச்சாமா. அந்த பனங்காவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த பனங்காவை காப்பாத்தினாரு. இந்த பனங்காவை காப்பாத்தினதுல தலைவருக்கு சரியான சந்தோஷம். திடீர்னு டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பனங்காவை எல்லாத்தையும் பறிச்சுட்டு பனங்காவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம். ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் பனங்காய் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு பனங்கால மட்டும் 4 சொலை இருந்துச்சான். அது ஏதோ ஒரு அதிசயம்ப்பா, இது மாதிரிலாம் எங்கேயுமே கிடைக்காது, ஆகு தலைவரே அப்படின்னாங்க. அதான் நம்ம மண்டை தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. பாருங்க நண்பர்களே, பாருங்க 4 சொலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பனங்காவை வெட்டி பனங்காவையும் திருப்தியா சாப்பிட்டோம். ஆனா ரொம்ப அதிகமாலாம் பனங்காய் இல்லை நண்பர்களே. ஒரு 2-3 கொலை தான் இருந்துச்சு. அதை பறிச்சு ஆளாளுக்கு சண்டையை போட்டுட்டு சாப்பிட்டு இருந்தோம். 2 பனங்காய் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம தலைவிங்க மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நான் ஒரு 2-3 பனங்காய் மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கத்தி அலக்கு கம்பு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நல்லா தான் நண்பர்களே போயிட்டு இருந்தாரு நம்ம மண்டை. திடீர்னு பார்த்தா தண்ணியில குதிச்சுட்டு ஆவு தலைவர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம மண்டை செஞ்ச அலப்பறையை மட்டும் பாருங்களேன்.